இப்போலாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோன்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு 60 to 70 லட்ச ரூபா பக்கம் பட்ஜெட் வந்துடுது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்படி ஒரு வீடு வாங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கனவோட இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 3 சென்ட் இடத்துல 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் 2 BHK வீடு. அதோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவும் அதிசயமாக இருக்குது. அதேமாதிரி வீடு லொக்கேட்டாக இருக்க ஏரியாவில் பற்றி சொல்லணும்னா சுற்றி நம்மளுக்கு நிறைய வீடுங்க இருக்க மாதிரி அந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிடென்ஸ் ஏரியா தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் போய் ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2.83 சென்ட் லேண்ட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா டவுன்ஃபாலே பார்த்திங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா லைட் கிரே டாட் கிரே இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக நிறைய ஸ்பாட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப லென்த்தியான போர்ட்டிகோ அளவு 21:8. போர்ட்டிகோ ஏரியாவில் சீலிங்கில் ஃபுல்லாக நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குள்ளே நேச்சுரல் ஸ்டோன் வச்சோமே நம்மளுக்கு வந்து போர்ட்டிகோ டைல்ஸுமே லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து நம்ம 2 படிக்கட்டு மேலே ஏறி வந்தோன்னா இங்கே நமக்கு பெரிய ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 11:16. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங்கில் எதுக்குமே 2:4 சொல்லிட்டு நல்லா கிளாசிக் பின்ஸாக டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. வாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமூலையில் வீட்டோட க்யூட்டான கிச்சன் நம்மளுக்கு 11:6 அடியில் க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்ல சூப்பராக ரெடி பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கபோர்டு ஒர்க்கில் பண்ணி ஆர்சிசி லேப் ரெடி பண்ணி அதுலேயும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சேவ் ஒன்று வந்து 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு இந்த பூஜை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நம்மளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 4 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சுக்கிற வீட்டோட குபேர முறையில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16:8 சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4:6. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், அப்புறம் டவல் ராட், பாத்ரூம் தேவை எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கும் வால்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷ் நமக்கு வந்து டைல்ஸ் எம்எல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 8:11 செட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்சிசி லேப்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட்டான கபோர்டு ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 4:6. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷர் பைப், ஷவர் பைப், டவல் ராட், பாத்ரூம் தேவை எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கும் வால்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட பேக் அண்ட் சைட் போய் மேலே நம்ம டெரஸ் ஏரியாவில் என்னக்கு நம்ம பார்த்துட்டு தரலாம். வீட்டோட பேக் அண்ட் சைட் போகிறக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து செட் பேக் ஏரியா விட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே இங்கே நமக்கு வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிற ஜலமொழியில் போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்ரு பாத்ரூம் வந்து பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்ரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளைமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வால் கிளைமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ்ஸோ நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு துணி தைக்கிற கல், துணிக்காய போகிற லேங்கிள் அது எல்லாமே சின்டாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி ரோடு தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 52 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.